தமிழகத்தில் 207 அரசு பள்ளிகள் மாணவர் சேர்க்கையின்றி மூடப்பட்டுள்ளதற்கு என்ன காரணம் தெரியுமா? பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கும் வினோத விளக்கத்தை கேட்டால் விழுந்து விழுந்து சிரிப்பீர்கள். அதாவது தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டதாம், அதனால் மாணவர் சேர்க்கையும் குறைந்து விட்டதாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு 208 அரசு பள்ளிகள், 114 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் உட்பட 1204 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவல்களை குறிப்பிட்டு குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு, அதனால்தான் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது என புலம்பியிருக்கிறது பள்ளி கல்வித்துறை. எனில் ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக விளம்பரம் செய்வதெல்லாம் பச்சை பொய்யா? தனியார் பள்ளிகளில் இருக்கும் மாணவர்களை அரசு பள்ளி நோக்கி இழுப்போம் என சொன்னதெல்லாம் வெற்று மேடை பேச்சா? இந்த ஆண்டு பள்ளியில் சேர வேண்டும் என்றால் 2019, 2020களில் பிறந்த குழந்தைகள் தான் சேருவார்கள். அந்த ஆண்டுகளில் 9 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்துள்ளனர். அவர்களில் எத்தனை பேர் தனியார் பள்ளி நோக்கி சென்றார்கள்? ஏன் சென்றார்கள்? எல்லாவற்றையும் விட இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர்களை சேர்க்கப் போகிறோம் என 6 மாதங்களுக்கு முன்னர் காதில் பூ சுற்றினீர்களே, அன்று இலக்கு நிர்ணயித்த போது இந்த தகவல் எல்லாம் தெரியாதா? சரி, இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை, குழந்தைகளே இல்லை என்றே எடுத்துக்கொள்வோம். முதல் வகுப்பில் ஆள் சேரவில்லை என்றால் 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என வேறு வகுப்புகளில் குழந்தைகளே இல்லையா? எனில் இந்த 207 பள்ளிகளில் கடந்த 4 ஆண்டுகளாகவே மாணவர்கள் சேரவில்லை அல்லது மாணவர் சேர்க்கை மிக மிக குறைவாக இருந்தது என்றுதானே அர்த்தம். பள்ளி கல்வித்துறை ஏன் அதில் கவனம் செலுத்தவில்லை? 1ஆம் வகுப்பில் ஆள் சேரவில்லை என்றால் 207 பள்ளிகளையும் மூடினீர்கள். தமிழகத்தில் இன்னும் எத்தனை பள்ளிகள் இந்த நிலையில் இருக்கிறது? குழந்தை பிறப்பு விகிதம் குறித்து புள்ளி விவரம் வெளியிடும் ஆட்சியாளர்கள் பள்ளிகளின் நிலை, ஆசிரியர் எண்ணிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்களா?